செய்திகளை புத்தகமாக ஆவணப்படுத்தி இருக்கின்ற திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்களை பற்றிய ஒரு காணொளி. திருப்பூரில் முதல் அர்பன் பேங்க் என்று துவங்கப்பட்டது என்று தெரியுமா? திருப்பூர் கிராமத்துடன் மேற்கில் கருவம்பாளையம், வடக்கில் வாவிபாளையம், தெற்கில் தென்னம்பாளையம் உட்பட சில பகுதிகளை இணைத்து 1/12/1917 முதல் 3ஆம் நிலை அந்தஸ்தில் திருப்பூர் நகராட்சி உதயமானது பற்றிய செய்தி. 1925ஆம் ஆண்டு திருப்பூரில் முதல் பனியன் கம்பெனி துவங்கப்பட்டது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலேயே பல்லடம் தாலுகாவில் இருந்த திருப்பூர் நகரம் பனியன் தொழில் தொடங்கவும் நகர்ப்புற வளர்ச்சியடையவும் இருந்த காரணங்கள் பற்றிய வரலாறு. 1939ஆம் ஆண்டு 1,85,000 செலவில் நிறைவேற்றப்பட்ட கோவில் வழி குடிநீர் திட்டம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? 20/8/1920 முதல் 6/2/1934 வரை 14 ஆண்டுகளில் மகாத்மா காந்தி அவர்கள் 6 முறை திருப்பூருக்கு வந்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அல்லவா? வசனம் பாடல்கள் இல்லாமல் மௌன படங்களாக சினிமாக்கள் வெளிவந்த காலத்தில் திரையின் அருகில் பெஞ்ச் போட்டு நின்றபடி மெக்காஃபோனில் காட்சிகளுக்கு தகுந்தபடி கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்களை சத்தமாக பேசுவார்களாம். அப்படி பேசிய படங்கள் திரையிடப்பட்ட முதல் திரையரங்கம் திருப்பூரில் யுனிவர்சல் திரையரங்கம். திருப்பூரில் 25/1934ஆம் வருடம் நடந்த கோட்டை ஜில்லா செங்குந்தர் மகா சங்கம் நடத்திய 21வது மாநாட்டின் சிறப்பு என்ன தெரியுமா? அதுதான் திராவிட இயக்க பெருந்தலைவர்களான பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்தித்து கொண்ட முதல் சந்திப்பு. திருப்பூரில் 1931ஆம் ஆண்டு சிக்கன செட்டியார் சகோதரர்களால் துவங்கப்பட்ட முதல் நூற்பாலையான தனலட்சுமி மில். அதைத் தொடர்ந்து நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகள். பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் 3 திராவிட இயக்க பெருந்தலைவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர் திருப்பூரை சேர்ந்த ஜூபிட்டர் பக்தவச்சலம் என்பது ஆச்சரியமூட்டும் செய்தி அல்லவா? 160 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ரயில் நிலையம் உருவாகி அந்த ரயில் நிலையத்தால் ஒரு தொழில் நகரம் உருவானது பற்றிய பெருமை மிகு சரித்திரம். திருப்பூரில் 1965ஆம் ஆண்டு நடந்த மொழிப்போர் பற்றியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 7 நாட்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் திருப்பூர் நகரம் இருந்ததை பற்றிய இரத்த முறையின் சரித்திரம் பற்றியும், திருப்பூரில் முதலாக ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்த காந்தி நகர் சகோதயா சங்கம் பற்றியும், இதன் மூலமாக திரைச்சீலை தயாரிக்கும் மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கியது பற்றியும் வரலாறு. இப்படி திருப்பூரின் 100 ஆண்டுகால செய்திகளை 100 ஆண்டுகளில் திருப்பூர் என்னும் நூலினை சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். தனது 40 ஆண்டுகால ஊடகத்துறை அனுபவத்தை கொண்டு திருப்பூரின் 100 ஆண்டுகால அரிய செய்திகளை ஆய்வு செய்த ஆய்வாளர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை பாராட்டுவதில் நொய்யல் பண்பாட்டு அமைப்பு பெருமை கொள்கிறது.